ஹாய் யூவர்ஸ், மீட்டே இல்லாமல் பட் மீட்டி டேஸ்ட்டோட இந்த பொலோக்னீஸ் பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாய் வச்சு 1.5 லிட்டர் வாட்டர் விட்டு கல்லுப்பு கொஞ்சம் போட்டு நல்லா அது கொதி வந்ததும் 300 கிராம் லிங்வினி பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் நல்லா கொதிக்கையில் இதை ஆட் பண்ணுங்கள். இது 7 நிமிஷம் குக் ஆகட்டும். இப்போ பாஸ்தாக்கு தேவையான சாஸ்க்கான பொருட்கள் இதெல்லாம் 5 தக்காளி, 4 பல்லு பூண்டு, எல்லோ ரெட் குடமிளகா அரை கப் எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய வெங்காயம், இதையெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சாஸ் பாஸ்தாக்கு ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பாஸ்தா 7 நிமிஷம் கழித்து வெந்ததும் இப்போ இதை வடிகட்டி சில் வாட்டரில் அலசி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது ஒன்றோட ஒன்று ஸ்டிக்கியாக ஒட்டிக்காமல் இருக்கும். சூடாக இருக்க ஒன்றோட ஒன்று பைண்ட் ஆயிரும். அதனால் இது போல் வாட்டரில் அலசி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு தட்டில் இது போல் பரப்பி விட்டு ஆற விட்டுக்கோங்க. கேரட் பீன்ஸை சாப்பரில் நான் இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டு கேரட் பீன்ஸை நல்லா இது போல் வதக்கி விட்டுக்கோங்க. கேரட் பீன்ஸ் வதங்கினதும் இதுக்கு டேஸ்ட்டுக்காக சிறிதளவு எல்லோ கிரீன் குடமிளகா 1/2 கப் கட் பண்ணி இதில் போட்டிருக்கேன். அதையும் லேசாக இது போல் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மீட்டி டேஸ்ட்டுக்கான பொருள் என்ன பொருளாக இருக்கும்னு பார்க்கலாம் வாங்க. அது நம்ம சோயா சங்க்ஸ் தாங்க. இந்த சோயா சங்க்ஸ் 1 கப் எடுத்து ஹாட் வாட்டரில் உப்பு போட்டு கொதிக்க விட்டு 3 நிமிஷம் கொதிக்க விட்டு அதை வடிகட்டி ஸ்க்வீஸ் பண்ணி அதில் இருக்க வாட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் வச்சு இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது டிஷ்க்கு நல்ல ஒரு மீட்டியான டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ சோயா சங்க்ஸை இதில் ஆட் பண்ணி நல்லா இது போல் கலந்து விட்டுக்கோங்க. கேரட் பீன் சோயா சங்க்ஸ் நல்லா இது போல் கலந்ததும் அதில் 1/4 கப் ரெட் லென்டில் ஆட் பண்ணிக்கலாம். ரெட் லென்டில் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டதும் தேவையான மசாலா பொருட்களை இதில் காட்டியுள்ளபடி 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா போட்டு கலந்து விட்டதும் அரைச்சி வச்சுருக்க சாஸை இதில் ஊற்றிக்கலாம். சாஸை ஊற்றி நல்லா இது போல் கலந்து விட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் சாஸோடு இது நல்லா கலந்ததும் சால்ட்டு 1 டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வடிகட்டின பாஸ்தா வாட்டரை நான் கீழே ஊற்றலை. ஏன்னா நமக்கு இந்த ரெட் லென்டில் வேகிறதுக்கு பாஸ்தா வாட்டர் ஊற்றி தான் வேக வைக்க போகிறோம். 2.5 கப் பாஸ்தா வாட்டர் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். பாஸ்தா வாட்டர்லேயே சால்ட் இருக்குங்கிறனால சால்ட் 1 டீஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன். டோட்டலாக இதுக்கு 1.5 டீஸ்பூன் தேவைப்பட்டது. இப்போ இதை நல்லா பாஸ்தா வாட்டரோட நல்லா இப்படி கலந்து மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் ரெட் லென்டில் வேகிறதுக்காக மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ ரெட் லென்டில் வெந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு பாக்கெட் மேகி மசாலா இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே டிஷ்க்கு நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. இந்த மேகி மசாலா கடைங்களில் சின்ன சின்ன பாக்கெட்டாக கிடைக்கிது. நீங்களும் வாங்கி இது போல் செஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 ஸ்லைஸ் சீஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க லிங்வினி பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சாஸோட பாஸ்தாவை ரொம்பவே பொறுமையாக இது போல் கலந்து விடுங்க. ரொம்ப வேகமாக அழுத்தி பெரட்டினீங்கன்னா பாஸ்தா உடஞ்சிடும். அதனால் ஸ்லோவாக மெதுவாக சாஸோட கலக்கிற மாதிரி இது போல் கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ சாஸோட லிங்வினி பாஸ்தா கலந்து நம்ம பொலோக்னீஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு.
ரொம்பவே டேஸ்டான இந்த பாலோனீஸ் பாஸ்தாவை நீங்களும் வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருளை வச்சா ஈஸியாக செஞ்சிட முடியும். ஹெல்த்தியானது கூட. ப்ரோட்டீன், ஃபைபர் எல்லாமே அதிகமாக இதில் இருக்குது. நீங்களும் இதை செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள்.